ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வீட்டில் வந்து நம்ம நந்தினி தான் எல்லாரும் முன்னாடி இளவரசி மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அறிவிச்சதுனால கோவத்தில் சுந்தரவலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நந்தினியை தீர்த்து கட்டிடலாம், தன்னோட கையாலேயே நந்தினியை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த முடிவுனால வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவலியோட கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோ நாளாவுமே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவ்வளோ கோவப்பட்ட சுந்தரவலி இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதுலேருந்து வெளியே வர கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது இவ்வளோ நாள் வரை நான் தான் மந்திரி, நான் தான் ராஜா, நான் தான் கூஜா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவலி வந்து தன்னைத்தானே வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதனால இவன் எல்லார் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டானே, இது என்னோட நாளாக இருந்தது, அதையுமே வந்துட்டு அவன் அந்த வேலைக்காரியோட நாளாக மாற்றிட்டான். இவன் இருக்க இருக்க வந்துட்டு எனக்கு கஷ்டம்தான், எல்லார் முன்னாடி மரியாதையெல்லாம் போயிடுச்சு, இந்த மரியாதை நான் காப்பாற்றணும்னா கண்டிப்பாக வந்து நந்தினியை ஒழிச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவலி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அதை பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க இவளை எப்படி தீர்த்து கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு மாதவி சுரேகாவெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இவ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவளை வந்து நீங்கள் உங்களால் கொலை பண்ண முடியுமா, கொலை பண்ணால் இவ்வளோ காசு தரேன், நீங்கள் நகையெல்லாம் எடுத்து கேட்டிங்களா, அவளை மட்டும் நீங்கள் தீர்த்து கட்டினா நீங்கள் எவ்வளோ நகை கேட்டாலும் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னடா இது அம்மா இப்படி சொல்கிறாங்களே, அதுக்காக வந்துட்டு கொலை பண்ணுறதா, அதுவும் நந்தினியவா, சூர்யாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்ருவான் அப்படின்ற மாதிரி நினச்சி இல்லைம்மா எங்களால் முடியாது, எங்களுக்கு நகையும் வேணாம் பணமும் வேணாம், சூர்யா கிட்ட மட்டும் நாங்கள் மாட்டினோன்னா கதை கந்தலாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி சூர்யா 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 அவனே நான் பெற்றது, அவனே 8 அடி பாயும்போது நான் 16 அடி பாய மாட்டேனா, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சுந்தரவலி சுரேகாவும் மாதவும் வெளியே வந்து என்னடி இது அம்மா இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்களே, கண்டிப்பாக அவங்க கூட சேரக்கூடாது, அப்புறம் எதனா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்மளை இழுத்து இளவுல விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் நைஸாக நழுவிக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்த எப்படியாச்சும் நந்தினி கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு நந்தினி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்கம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அம்மா அவங்க கையால் எது கொடுத்தாலும் எது பண்ணாலும் சரி நீ அதை சாப்பிடாத போவாத எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஏம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறது மட்டும் ஸ்கேலு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நந்தினிக்கு அதுக்கப்புறம் தான் புரியுது அப்போ சுந்தரவலி ஏதோ பண்ண போகிறாங்க, அதனால தான் இவங்க வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு புரிய வருது. உடனே அருணாச்சலாகிட்ட ஐயா உங்களுக்காச்சும் எல்லாருமே இருக்கிறாங்க, எனக்கு என் குடும்பத்துக்கு நான் இருக்கேன், எனக்கு என் குடும்பம் இருக்குது, அவ்வளோதான், இதில் எதனா ஒன்று மிஸ் ஆனால் கூட நாங்கள் உயிரோடவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அருணாச்சலாவுக்கு ஏதோ புரிய வருது. நந்தினி ஏதோ இன்டைரக்டாக சொல்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம அருணாச்சலையை கண்டுபிடிப்பாரான்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.